வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில். இன்றைக்கி ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தாங்க. அதுவும் நல்ல பஞ்சு போல் நல்லா சூப்பராக சாஃப்டாக 10 மணி நேரம் ஆனாலுமே அப்படியே சாஃப்டாக நல்ல பஞ்சு போலே கொழுக்கட்டை இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக பவுடர் பதமாக இருந்ததுன்னா அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 2 கப் அளவு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ மாவுக்கு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளே ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். இந்த எள்ளும் மாவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்பில் 1 கப்பு அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மண்டவெல்லம் நல்லா டார்க்காக இருக்க மண்டவெல்லமாக வாங்கி சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது 250 கிராம். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்தால் போதுங்க. பாகு பதம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், மண்டவெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சமாக சுக்கு பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ சுக்கு பவுட்ரு சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்ல மணமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்க மண்டவெல்ல பாகை அப்படி அந்த சூட்டோடே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. மண்டவெல்ல பாகு தண்ணி நல்லா சூடாக இருக்கனால நம்ம கைவிட்டு இப்போ கிளற முடியாது. அதனால் ஸ்பூனும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூடோடு அந்த மண்டவெல்ல பாகு எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா இப்போவே அந்த மாவு நல்லா பாதி பதத்துக்கு வெந்துடும். அப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பூ போல் நம்மளுக்கு அருமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக நம்மளுக்கு ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா டைட்டாக நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து மாவு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா மாவு கொஞ்சம் நல்லா டைட்டாக கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ கையிலையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை சைஸில் நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணாலும் சரி, இல்லை நீல வாக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிட்டால் கூட கொழுக்கட்டை நம்ம இஷ்டம் தான். எந்த ஷேப்பில் வேணாலும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி அவிச்சு சாப்பிட்றலாம். நீங்கள் கொழுக்கட்டை மாவு எடுக்கும் போது ரொம்ப மாவு எடுத்து, அதாவது பெரிய அளவில் பிடிச்சு வைக்காமல் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வைக்கும் போது வேகிற டைமிங் ரொம்ப கம்மியாகும். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக பூ போல் நல்லா வருங்க. இப்போ மொத்தம் இந்த மாவுக்கு 3 தட்டு அளவுக்கு கொழுக்கட்டை வந்திருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. நீங்கள் வேக வைக்கிற டைமில் தான் இந்த கொழுக்கட்டை கெட்டு போகுதா இல்லை நல்லா இருக்கான்ற பக்குவம் தெரியும். ஏன்னா சட்டுன்னு வேக வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னாக்க நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா மெதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு அரை நாள் 1 நாள்லையே அந்த கொழுக்கட்டையிலேருந்து நூல் தன்மை மாதிரி கெட்டுப்போன தன்மை வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு இல்லை கத்தி வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பார்த்தீங்களா, அருமையான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸு என்ன பாக்கெட் ஐட்டம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொழுக்கட்டை, சுண்டல் ஐட்டங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.